Any summer holidays kannu call GT Holidays ku pannu. GT Holidays, South India's #1 travel brand. Renocon AAC Blocks. It saves 30% in steel, cement and labor cost. ஒவ்வொரு சதுர அடியிலும் சந்தோஷம். சீதாவனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் இருக்கு. அது 4வது 5வது மணிக்கு நடுவில் இருக்கும். ஆதிவாசிகளை தவிர மற்றவங்க யாரு போனாலும் திரும்ப வர முடியாது. ஏன்னால் இறந்த உயிரை திரும்ப மீட்டு வருவதற்கான மூலிகை அங்க இருக்கு. அது ஆமா சீதாவனத்துல இருக்கு. யாராலையும் தனியா போக முடியாது. அது ஒரு சில மந்திர கட்டுகள் கட்டி இருப்பாங்க. அந்த மந்திர கட்டுகளை விளக்கினால் ஒழிய அந்த மூலிகை நமக்கு கண்ணுக்கு தெரியுது. இதுல வந்து ஃபர்ஸ்ட் மலையும் லாஸ்ட் மலை தான் உங்களுக்கு வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ரஃப்பான பாதை தான். 7th தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நெட்டு குத்தலா ஏறும். பகலோட நைட்ல தான் அதிகம் ஏறுறாங்க. அதனால நைட்ல ஆள் நடமாட்டம் இருக்கிறதுனால எந்த இது யாரும் வரும். தொடர்ச்சியா நம்ம செய்திகளை பாக்குறோம். ஆமா, இங்க வந்து போறவங்க வந்து இறக்குறாங்க, கார்டியாக் அரெஸ்ட் வருது. அதுக்கு காரணம் வந்து ஆக்சிஜன் பவர் கம்மியா இருக்கிறதுனால உடல் உபாதைகளை சுகர் பேஷண்ட், ஹை பிளட் பிரஷர் உள்ளவங்க, அதே மாதிரி வீசிங் ப்ராப்ளம் உள்ளவங்க, அதே மாதிரி உடல் கொஞ்சம் பருமனா உள்ளவங்க எல்லாம் இந்த மலைக்கு போறதை தவிர்க்கணும். மற்ற மலைகளை விட இந்த மலை வந்து கொஞ்சம் கடினமான மலை. பகவான் வந்து இங்க சுயம்புருவமா போய் உட்கார்ந்து இருக்கிறாரு. சாமி கும்பிட போறோமா போயிட்டு வந்துடணும். மற்றபடி நம்ம இயற்கை போட்டோ எடுக்கிறது, ஜாலியா பசங்களோட சேர்ந்து ஜாலியா போட்டோ எடுக்க போறது எங்கேயோன்னு போனோமா தான் அந்த மாதிரி டைம்ல தான் இந்த மாதிரி இது தவறுலாம் நடக்கிறது. நம்ம ஒரு குறிப்பிட்ட தூரம் நம்ம வந்து போகும்போது அதுல ஒன்று மணியினுடைய ஓசை, அதே மாதிரி ஆர்த்தியினுடைய ஓசை எல்லாம் நம்ம கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நீங்க எப்ப போனீங்க? நேத்து நைட்டு ஒரு 11 o'clock இந்த மாதிரி மேலே ஏற ஆரம்பிச்சோம். எவ்வளவு நேரம் ஆகும் ஆக்சுவலி மலை ஏறதுக்கு? மேக்ஸிமம் நாங்க நைட் டைம் ஏறினதுனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஒரு 5 hours 6 hours பக்கம் ஆயிடுச்சு. மேல வந்து ஒரு 5 o'clockலாம் போயிட்டோம். 5 o'clock மேல போயிட்டு சாமியெல்லாம் பார்த்து பூஜை எல்லாம் சாமி கும்பிட்டு ரிட்டர்ன் நாங்க ஒரு 8:15 வந்தோம். 8:15 கீழே நாங்க இறங்க ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ ஜஸ்ட் ஒரு 1 o'clock கீழே இறங்கி. இது எவ்வளவு டஃப்பான டெரைன் சொல்றாங்க. ஏன்னா வந்து நம்ம நிறைய செய்திகள்ல பார்த்தோம், கிட்டத்தட்ட ஒரு 20 நாள்லயே 4 பேர் கிட்ட இறந்துட்டாங்க அப்படின்னு. கொஞ்சம் டஃப் தானே. அதான் எப்படி டஃப் இது? பாதையும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஃபர்ஸ்ட் மலையும் லாஸ்ட் மலையும் ரொம்பவே டிஃபிகல்ட். எத்தனை மலை? 7 hills இருக்கு. ஓகே. இதுல வந்து ஃபர்ஸ்ட் மலையும் லாஸ்ட் மலையும் தான் உங்களுக்கு வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ரஃப்பான பாதை தான். 7th தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நெட்டு குத்தலா ஏறும். அது ஏற ஏற தான் கொஞ்சம் ரொம்ப மூச்சு வாங்குறது இந்த மாதிரிலாம் வரும். ஆனா 12 மணிக்கு வெளிச்சம் இருக்காது, இருட்டு, அது காடு. எப்படி போறீங்க? மொபைல் ஃபிளாஷ் பண்ணி மொபைல் ஃபிளாஷ் தான். மொபைல் ஃபிளாஷ்லயே ஃபிளாஷ் பண்ணி போயிடும். சோ இப்போ இந்த தண்ணி அந்த மாதிரி தாகம் வந்துச்சுன்னா மேக்ஸிமம் நாங்க எங்களுக்கு தேவையான எடுத்துட்டோம். மேல எதுவும் வேணும்னா எடுத்துக்கலாம், வாங்கிக்கலாம். காட்டு அந்த பிராணிகள் மிருகங்களும் இருக்கு. அந்த மாதிரி ஏதாவது விஷயம் நீங்க இது பண்ணீங்களா? எதுவுமே பார்க்கல இது வரைக்கும். சரி, இப்ப இவ்வளவு செய்திகள்லாம் வருது இல்ல, உங்க வீட்டுல எதுவும் சொல்லையா? ஏன் போற அந்த மாதிரி கேட்கலையா? அந்த மாதிரி எதுவும் கேட்கல. நம்மளுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா இருக்குமே. நீங்க இதுதான் ஃபர்ஸ்ட் அந்த 7வது மலையில இருக்கக்கூடிய சிவன், அங்க சிவன் இருக்காங்க. அதை போய் 7வது மேல ஏறி தாண்டிட்டோம் அப்படின்னா அங்க கோயில் இருக்கு. சோ ஏறதுக்கு எவ்வளவு நேரம் ஆச்சு? இறங்கறதுக்கு எவ்வளவு நேரம் ஆச்சு? ஏறதுக்கு மேக்ஸிமம் 6 hours பக்கம் ஆச்சு. இறங்குறதுக்கு எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 3.5 to 4 hours பக்கம். நீங்க ஃபேஸ் பண்ண வேற ஏதாவது ஒரு த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா இந்த ட்ரிப்ல? ஏன்னா நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நீங்க அதிசயமா பார்த்தது, நீங்க ஃபீல் பண்ணது அந்த மாதிரி எதுவும் இருக்காதுல்ல? மேக்ஸிமம் இப்ப மத்தியான டைம்ல அதிகமா வெயில், அதனால வெயில். நம்ம தொடர்ச்சியா செய்திகள்ல பாக்குறோம்ல, நம்ம இவங்க மேல ஏறி போறாங்க, இறக்குறாங்க அப்படின்னு. ஏன் அது ஆகுன்னு நினைக்கிறீங்க? இதை பத்தி சரியா இல்ல, தெரியாது சார். இது சரி, நம்ம வியாபாரிங்க சீசன் வருஷம் வந்து வேரம் பார்ப்பாங்க. 3 மாசம் வரைக்கும் இருக்கும். 3 மாசம் இங்கேதான் இருப்பீங்க. 3 மாசம் வேரம் பார்ப்போம் செய்வோம். இங்க சன்னேதான் கூட்டம் இருக்கும், மற்ற நாட்கள் நார்மலா இருக்கும். சன்னேதான் மக்கள் விசேஷமா அதிகமா வருவாங்க. ஒரு 10-15 டைம் வந்திருக்கு. ஓ, அப்ப நீங்க ரெகுலரா வர? ஆமா. ஓகே. நீங்க இப்ப இந்த செய்திகள் எல்லாம் பாத்துருப்பீங்கல்ல, இந்த மேல போறதால இறக்குறாங்க, யங்ஸ்டர்ஸ் கூட கார்டியாக் அரெஸ்ட் எல்லாம் வருதுன்னு. அதெல்லாம் ஏன் நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? ஆனா அவங்க பாடி கரெக்டா இருக்கா இல்லையான்னு செக் பண்ணாம அவங்களே போறதுனால அந்த இது நடக்கும். நம்ம பாடி கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு நம்ம போறது பெட்டர். மத்தபடி ஆனா டஃப்பான டெரைன்ங்கறாங்க. வேற ஒண்ணும் இல்லைங்க, சாமிக்கு இது பார்த்துட்டு போனா அதெல்லாம் ஒண்ணும் டஃப் இல்ல. மேக்ஸிமம் நைட்ல போயிட்டு பகல்ல மேக்ஸிமம் வெயில் வரதுக்குள்ள வந்துட்டா பெஸ்ட். ஓகே. பகல்ல போனா வெயில் ஜாஸ்தி இருக்கிறதுனால பாடி டயர்ட் ஆயிக்கிறோம். மேக்ஸிமம் நைட்ல போயிட்டு காலையில பூஜையை பார்த்துட்டு வர்றது பெஸ்ட். இப்ப நீங்க 10 வருஷமா போயிட்டு இருக்கீங்களா?
நீங்க ஏதாவது புதுசா ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்களா? இப்ப இந்த மலை பகுதி நிறைய இயற்கை அது எல்லாம் நிறைய பாத்துறேன். ஓகே ஓகே. நீங்க ஏதாவது டிஃபரெண்டா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்களா? எப்பயும் போல வர்றாங்க. இல்ல நிறைய சித்தர்கள் இருக்கிறாங்க, சித்தர்கள் நம்ம பார்த்தது இல்லைங்க. அந்த மாதிரிலாம் நீங்க எதுவும் கேள்விப்பட்டது கூட இல்லையா? அந்த மாதிரி கேள்விப்பட்டது இல்லையே, நான் பார்த்தது இல்லை. இந்த 10 years நீங்க குரூப்பா தான் மலை ஏறுவீங்க? ஆமா, மேக்ஸிமம் பசங்களா வருவோம், எல்லாம் குரூப்பா போயிட்டு குரூப்பா வந்துடும். இப்ப நைட்ல அந்த போறீங்களா நம்ம இதுல, சோ வந்து நைட்ல எதுவும் பயமா இல்லையா? அதெல்லாம் எந்த பயம், ஆள் போயிட்டே இருப்பாங்க. நம்ம டார்ச் லைட் எடுத்துட்டு போகணுங்க. டார்ச் லைட் எடுத்துட்டு போனா போதுங்க. மேக்ஸிமம் நைட்ல பகலோட நைட்ல தான் அதிகம் ஏறுறாங்க. அதனால நைட்ல ஆள் நடமாட்டம் இருக்கிறதுனால எந்த இது யாரும் வரமாட்டோம். சாமி கும்பிட போறோமா போயிட்டு வந்துடணும். மத்தபடி நம்ம இயற்கை போட்டோ எடுக்கிறது, ஜாலியா பசங்களோட சேர்ந்து ஜாலியா போட்டோ எடுக்க போறோம்னு எங்கேயோன்னு போனோமா தான் அந்த மாதிரி டைம்ல தான் இந்த மாதிரி இது தவறுலாம் நடக்கிறது. உங்க எக்ஸ்பீரியன்ஸ் என்னது? ஆனா நான் இப்ப 2 வருஷம் இடையில கேப் ஆயிட்டுங்க. இப்போ திரும்ப கண்டினியூ பண்ணிருக்கேன். ஓகே ஓகே. நானும் 10 வருஷம் போயிட்டு இருக்கேன். ஓகே ஓகே. நீங்க அந்த நியூஸ் எல்லாம் பாக்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? இந்த மாதிரி இப்ப நீங்களும் ரெகுலரா பண்ண வரதா 2 வருஷம் தான் கேப் நடுவுல. ஆனா இந்த நியூஸ் எல்லாம் பாத்துருப்பீங்கல்ல, இந்த மாதிரி சின்ன வயசுல கூட போய் இறக்குறாங்க அந்த மாதிரிலாம். ஆமா ஆமா. அதெல்லாம் பாக்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? இந்த வருஷம் கொஞ்சம் ஓவர் மைக்ல அனௌன்ஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க, எல்லாம் செக் பண்ணி போனோம் அப்படின்னு. சிலவங்க அந்த பிரஷர் சுகர்லாம் இருக்கு, அவங்க சரியா பார்க்காம டேப்லெட் எடுத்துட்டு இருப்பாங்க. அவங்க இது செக் பண்ணாம ஏறிடுறாங்க. நம்ம சாமி கொண்டு அதுக்கு தகுந்த போனா போங்க. சில வந்து விளாடுத்தனமா வழியில அந்த சைடு 2 பக்கம் வழி போவாங்க. தெரியாம போனாங்கன்னா அந்த காட்டுக்குள்ள போயிடுவாங்க. ரெகுலரா அந்த குரூப்ல ஆள் போறாங்கன்னா தெரிஞ்ச ஒரு ஆள் 2 பேர் போனாங்கன்னா போய்க்கலாம். புதுசா போனாங்கன்னா கொஞ்சம் காட்டு பகுதி இது உள்ள இருக்கு. ஆமா ஆமா ஆமா. வழி 2 வழி போவாங்க. ஒன்னு இறங்குற வழி, ஒன்னு ஏறுற வழிங்க. இதாங்க சார், 2 வழி இருக்குங்க. ஏறதுக்கு ஒண்ணு இறங்குறதுக்கு ஒண்ணு இருக்குங்க. அந்த மாதிரி வழி மாதிரி போயிருப்பாங்க. அது போக தானே கேரளா பாட்டு வந்துருங்க. ஏழாமலை தாண்டா அந்த மலை தான். எத்தனாவது மலை தாண்டா? 7ஆம் மலைங்க. 7வது மலை தாண்டா. 7ஆம் மலை தாண்டா. ஓகே. இல்ல நீங்க வேண்டுதல் வச்சுட்டு தான் வருவீங்களா, இல்ல இந்த ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து வருவீங்களா? இல்ல வேண்டுதல் வச்சு தான் வருவாங்க. வேண்டுதல் வச்சு தான் சில ஃப்ரெண்டோட அப்படியே ஜாலியா வருவாங்க. மேக்ஸிமம் வேண்டுதலோட தான் வருவாங்க. ஓகே. மத்தபடி இந்த யங்ஸ்டர்ஸ் வராங்கல்ல, அவங்க எல்லாம் கொஞ்சம் ஒழுங்கா இருக்காங்களா, இல்ல மேலே சிகரெட் அடிக்கிறது? இல்ல மேக்ஸிமம் கீழே ப்ராப்பரா செக் பண்ணி தான் அனுப்புறாங்க. ப்ராப்பரா செக் பண்ணி எல்லாம் நீட்டா எல்லாம் எதுவும் பிஸ்கட் எதுனா நீட்டா பேப்பர் மடக்கி கவர் இது பண்ணிடுறாங்க, டஸ்ட்பின்ல போடுறாங்க. நீட்டா செக் பண்ணி தான் அனுப்புறாங்க. சோ மேல அந்த மாதிரி விஷயங்கள் அந்த வாய்ப்பு இல்லைங்க, எதுவும் நடக்கிறது. கீழே பண்ணி அனுப்பிச்சிடுறாங்க. செக் பண்ணி எல்லாம். இந்த கொம்பு எதுக்கு? இந்த கொம்பு இருக்கு மெயினா ஏன் கொடுக்குறாங்க? நானும் பாக்குறேன் எல்லாருமே கொம்பு வச்சிருக்கீங்க. இது ஒரு கொம்பு இருக்கு, இது ஒரு ஸ்ட்ரென்த் தாங்க. இது ஓகே ஓகே. ஒரு நம்ம ஏதோ கை மாதிரி. நீங்க எப்ப போனீங்க, எப்ப வந்தீங்க? நேற்று நைட்டு 8 மணிக்கு கிளம்புனீங்க. ஓகே. காலையில 5 மணிக்கு சாமி. ஓகே. இப்போ தான் இப்போ ஒரு 1/2 hour முன்னாடி வந்து. ஓஹோ ஓஹோ. இது நீங்க எத்தனை வருஷமா வந்துட்டு இருக்கீங்க? இது 3வது வருஷம். 3வது வருஷம். ஓஹோ. எப்படி இருக்கு உங்களுக்கு? ஃபீல் எப்படி இருக்கு? ஃபீல் எப்படின்னா, நான் 3 மாசமா தனியா எக்ஸசைஸ் தனியா எடுத்துருக்கேன் ட்ரைனிங். இதுக்கு ட்ரைன்? ஆமா. இது தனியா வாக் பண்றது, சைக்கிளிங் பண்றது, ஜம்பிங் பண்றது அந்த மாதிரி அடிச்சேன். அதனாலதான் கொஞ்சம் சிரமமா இருக்கு. அதுவுமே கொஞ்சம் சிரமம் தான். அப்பா இப்ப இந்த நியூஸ்ல எல்லாம் பாத்துருப்பீங்கல்ல, அவங்க தொடர்ச்சியா வந்து டெத் ஆகுறாங்க, அதுக்கெல்லாம் என்ன ரீசன் நினைக்கிறீங்க நீங்க? என்ன ரீசன்னா, உடல்நிலை இதா இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி ஆகுது. சில பேர் அந்த மாதிரி இருந்துமே ஒரு தைரியத்துல போயிடுறாங்க, சரி ஒன்னாக நம்ம போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஆகுங்க. இதுல இப்போ காணாம போறவங்க நிறைய பேர் சொல்றாங்களா, இப்ப டெத் ஒரு பக்கம், சில பேர் காணாம போறாங்க ஆனா திரும்ப மாட்டுறாங்க அப்படின்ட்டு, அதெல்லாம் ஏன் இது எப்படி ஆகுது? அது வழி மாதிரி போறதுனால. சில பேர் இந்த மாதிரி வாழ்க்கை வெறுத்து போற மாதிரி அந்த மாதிரி போறாங்க. இல்ல வழி மாதிரி போறதுன்னா அங்க அதுக்கு ஏதாவது வழி மாதிரி போயிட்டு தெரியாதுங்களேங்க. இப்ப சொல்றத குரூப்பா தானே சொல்றாங்க. ஓகே. அங்க வேற வேற வழிகள் இருக்கும். அதுல வழி மாதிரி போயிட்டா நம்ம எங்கேயும் லைட் கிடையாது, நாம டார்ச் லைட் மட்டும் தானே கொண்டு போறோம். வேற நீங்க என்ன புது 3 வருஷம் வந்துட்டு இருக்கீங்க இல்லையா, வேற எதுவும் புதுசா நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்க? புதுசானா பாத்தீங்கன்னா நிறைய கூட்டம் இருக்கு. நிறைய பக்கம் இருந்து வராங்க. கேரளால இருந்து, கர்நாடகால இருந்து, ஆந்திரால இருந்து நிறைய வராங்க. இதெல்லாம் எப்படி தெரிஞ்சு வராங்களா என்ன அது தெரியல. பயணம் வந்து முதல்ல என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, மகா சிவராத்திரி முதல் வைகாசி விவசாயம் வரைக்கும் கணக்காக இருந்தது. இது 2000க்கு மேற்பட்டு தான். முதல்ல இந்த வெள்ளியங்கிரி மலையில கேட்டு கிடையாது. ஒரு சில அசம்பாவித சம்பவங்கள் நடந்ததுனால அது வந்து வனத்துறை இலாகா வந்து கேட்டு போட்டாங்க. இல்ல நீங்க தொடர்ச்சியா நம்ம செய்திகளை பாக்குறோம். ஆமா, வந்து போறவங்க வந்து இறக்குறாங்க, கார்டியாக் அரெஸ்ட் வருது. அதுக்கு காரணம் வந்து மலையை பத்தியோ இங்க இருக்கக்கூடிய இதை பத்தி சொல்ல முடியாது. நம்மளுடைய உடல் உபாதைகள் மேல மற்ற மலைகளை விட இந்த மலை வந்து கொஞ்சம் கடினமான மலை.
பகவான் வந்து இங்க சுயம்புரூபமா போய் உட்கார்ந்துருக்கிறாரு. இதுல ஒரு மலையுமே ஒரு வித்தியாசமான ஒண்ணு. முதல் விலையில வெள்ள விநாயகர், 2வது மலையில பாம்பாட்டி சித்தர் குகை, 3வது மலையில கைதட்டி சுனை, 4வது மலையில முழங்கால் படி அமைத்து கொடுத்த ஒட்டஞ்சீவ சமாதி, 5வது மலை சந்தன மலை, 6வது மலை வந்து விபூதி மலை, முடிவில் வந்து ஆண்டி சுனை, 7வது கிரிமலையில பகவான் வந்து சுயம்பா இருக்கிறார். இது வந்து ஒன்று ஒரு வித்தியாசமாக இருக்கும். 1ஆம் தேதி 1வது மலை வந்து ரொம்ப நெட்டு குத்தலாக இருக்கும், படி இருக்கும். 2வது மலை 3வது மலை கொஞ்சம் சுலபமாக இருக்கும். 4வது மலை அதே மாதிரி நெட்டு குத்தலாக இருக்கும். 6வது மலை இறக்கம், ஆண்டி சுனைக்கு போகிறதுக்குள்ள இறக்கம் பயங்கரமாக இருக்கும். கிரிமலை அதுக்கு மாதிரி ரொம்ப ஸ்டீப்பாக இருக்கும். ஆக்சிஜன் பவர் கம்மியாக இருக்கிறதுனால உடல் உபாதைகளை, சுகர் பேஷண்ட்டு, ஹை பிளட் ப்ரெஷர் உள்ளவங்க, அதே மாதிரி வீசிங் ப்ராப்ளம் உள்ளவங்க, அதே மாதிரி உடல் கொஞ்சம் பருமனாக உள்ளவங்கெல்லாம் இந்த மலைக்கு போகிறத தவிர்க்கணும். ஏன்னா அவங்க தான் இறப்பு அப்படின்றது அவங்களால தான் ஆகுது தவிர மற்ற வந்து யாருக்குமே இறப்பு கிடையாது. வழி மாறி போகிறாங்கன்னா அவங்க தனியாக போகும்போது, கும்பல் இல்லாத டைமில் போகும்போது இந்த மலையை பற்றி தெரியாமல் நடுவில் காடு இருக்குது, ஒரு சைடில் போனால் அடுத்தது வர்றது பெரிய கஷ்டம். அதுதான், வேற ஒன்றும் காணாமல் போகிறதுக்கான வழி இங்கே கிடையாது. திரும்ப வருவாங்கனாக்கா வனத்துறை அதிகாரிகள் வந்து இங்க இருக்கக்கூடிய ஆதிவாசி மக்களை கூட்டிட்டு போகும்போது அவங்களால திரும்பி கூட்டிட்டு வரப்படுறாங்க. ஆமா ஆமா, சித்தர்களுடைய நடமாட்டம் கண்டிப்பா இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா பகவான் வந்து இங்க சுயம்பா இருக்காரு. சுயம்பா இருக்கும் போது அவருக்கு வந்து நித்தியப்படி எல்லாமே நடக்கும். நித்தியப்படி எப்படி நடக்கும் அப்படின்னாக்கா அமானுஷ்ய ரீதியாக நடக்குமே தவிர நம்மளால அதை கண்டுபிடிக்கிறது கஷ்டம். கண்டிப்பா அதுக்கு நித்தியப்படி பூஜை நடக்கும். நம்ம ஒரு குறிப்பிட்ட தூரம் நம்ம வந்து போகும்போது அதுல ஒன்று மணியினுடைய ஓசை, அதே மாதிரி ஆர்த்தியினுடைய ஓசையெல்லாம் நம்ம கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கண்டிப்பா கேட்கும், கண்டிப்பா கேட்கும். நிறைய போறவங்க கேட்கறாங்களோ இல்லையோ, பகவான் மேல பயங்கரமான ஈடுபாடு கொண்டவர்கள், சர்வகாலமும் பகவானை நினைச்சிருக்கவங்களும் கண்டிப்பா அது கேட்கறதுக்கு வாய்ப்பு. சித்தர்கள் அப்படின்னாக்கா அதாவது அகம் பிரம்மான்னு சொல்றோம். மனம் வந்து எப்போ அமைதியாக இருக்குதோ அப்போ இறைவன் இடத்துல நம்ம சேர்றோம்னு சொல்றோம். சித்தர்கள் அப்படின்னும் போது அவங்க தன்னிலை தோன்றவர்கள். பசினா என்ன? எல்லாமே பசி. நான் இதை பத்தி நான் விளக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பசின்னா எல்லாமே பசி. பணம் ஒண்டிதான் பசி கிடையாது, எல்லாமே பசி. அத்தனை பசியும் துறந்து எதுவுமே வேணாம், ஏதாவது ஒரு பொருள் வரும்போது அதை பத்தி ஈடுபாடு இல்லாம தன் நிலையை மறந்து தெரிகிறவங்க தான் அந்த சித்தர்கள். அப்படி அந்த இருக்கக்கூடிய சித்தர்கள் வந்து எல்லார் கண்ணிலையும் பட மாட்டாங்க. ஒரு சிலருக்கு படும்போது அவங்க செய்த அந்த புண்ணியத்தினாலேயோ, அவங்க இந்த பிறவியில 7 ஜென்மான்றாங்க ஒரு மனிதனுக்கு. அந்த 7 ஜென்மால ஏதோ ஒரு ஜென்மால அவங்க பண்ண நல்ல காரியத்தினால அவங்களுக்கு அது கிடைக்குது, தரிசனம் கிடைக்குது. இல்ல இந்த மாதிரி சித்தர்கள் இப்ப எதிர்பட்டது, பார்த்தது, இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது நடந்திருக்காங்க? நிறைய நடந்திருக்குங்க. ஒருத்தர் சொல்லும் போது நடக்குது. இப்போ ஒருத்தர் சொன்னாரு, அவர் யாருன்னே தெரியாது, ஒரு 7 அடி உயரம் இருக்கிறாரு, திடீர்னு வந்து நீ முதல்ல கீழே போனாலும் ஒரு அன்னதானம் யாருக்காவது வாங்கி கொடு, அடுத்ததுலேருந்து நீயே நிறைய அன்னதானத்தில் ஈடுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாரு. அதெல்லாம் உண்மைதான். ஒருத்தர் மனதிலையும் ஒருத்தருக்கும் ஒரு ரூபத்துல வந்து பகவான் வந்து சித்தர்கள் வழியில காட்சி கொடுக்குறாங்க. 7 அடி இருந்தாராமா. அவர் நல்ல ஆஜான பகவா இருந்தாரு, நல்ல உடல் திட ஆரோக்கியத்தோட இருந்து நல்லா இதுவா இருந்தாருன்னு சொன்னாரு. இருக்கிறார், சித்தர்கள் கண்டிப்பா இருக்கிறாங்க. இது திருவண்ணாமலையில இருக்கு, அது மாதிரி சொன்ன மாதிரி சதுரகிரி மகாலிங்கத்துல நிறைய இருக்கு. அதே மாதிரி வெள்ளியங்கிரி வந்து தென்கையிலான்னு சொல்லக்கூடிய வெள்ளியங்கிரில நிறைய இருக்கு. நிறைய அதிசய உலகங்கள் நிறைய இருக்கு. அதை வந்து போய் நம்ம உட்கார்ந்து ஒரு மலையில உட்காரும் போதும் ஒரு மலைக்குமே தனியா வந்து அதிர்வலைகள்னு சொல்லக்கூடிய அந்த வைப்ரேஷன் இருக்கு. அந்த வைப்ரேஷனை உணரும் போதுதான் நாம் பகவானை உணரும். இதே எங்க ஆண்டி சோனை இருக்கு. எத்தனையோ பேர் ஆண்டி சோனை தனி எங்க இருந்து வரணும்னு கண்டுபிடிச்சாங்க. இதால யாராலையும் ஒன்றும் கண்டுபிடிக்க முடியல. ஆனா தனி எனக்கு என்னுடைய வயசு 64, எனக்கு முன்னாடி உள்ளவங்க எனக்கு சொன்னது தான். இது வரைக்கும் அந்த ஆண்டி சோலை தண்ணி வத்துனதே கிடையாது. அதே மாதிரி 6வது மலையில இருந்து நாங்க இருக்கக்கூடிய ஆண்டிமேட்டு அடியார்கள் கூடியிருக்க பக்கத்துல இங்க சொன்ன தண்ணி வருது. அது எந்த ரூபத்துல வருது, எந்த வழியா வருதுன்னு தெரியாது. இது வரைக்கும் அது வத்துனதே கிடையாது. இல்ல இது வந்து தென் கைலாயம்னு சொல்றாங்க. இதுல வந்து சிவன் வந்து வாழ்றார் அப்படின்னு ஒரு நம்பிக்கையும் இருக்கு. சோ அது எப்படி சொல்றாங்க? இதுல வந்து ஒண்ணு சொல்லணும்னாக்கா, இங்க கரெக்டா வந்து நீங்க வந்து மலையில போயிட்டு நைட்டு தங்கிட்டு காலையில சூரிய உதயத்தை பார்க்கும்போது இதுதான் பகவான் நம்பலாம். காரணம், எங்கேயுமே இல்லாத ஒரு சின்ன தீபத்தினுடைய ஒளியில வரக்கூடிய சூரியனை இங்க ஒண்டிதான் பார்க்க முடியும். இந்த பிரபஞ்சத்துல வேற எங்கேயும் பார்க்க முடியும். அதுதான் பகவான் அந்த ரூபத்தில் தான் இருக்கிறார். யாருன்னா வந்து சூரியனை வந்து ஒரு சின்ன தீபத்தினுடைய ஒளி சைஸ்ல பார்த்துருக்காங்கன்னு சொன்னா
எங்கேயும் பார்க்க முடியாது வெள்ளியங்கிரி தவிர. சீதாவனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் இருக்கு. அது எந்த இடத்துல இருக்கு? அது 4வது 5வது மலைக்கு நடுவுல இருக்கு. ஆதிவாசிகளை தவிர மற்றவங்க யாரு போனாலும் திரும்ப வர முடியாது. ஏன்னால் மிக சக்தி வாய்ந்த மூலிகைகள் அங்க இருக்கு. அதாவது 4வது மலைக்கு 5வது மலைக்கு நடுவுல வந்து சீதாவனம்னு, அதாவது பகவான் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு ஒரு சில காலம் இங்க இருந்ததாகவும், அம்மையார் சீதா பிராட்டி இங்க வந்து உட்கார வச்சுட்டு போனதாகவும், அதே மாதிரி அவங்களுக்கு தேவையான காய்கறிகள் முதல் அவங்க தேய்ச்சி குளிக்கிற மஞ்சள் வரைக்கும் எல்லாத்தையும் இங்க ரெடி பண்ணதாகவும் சீதாவனம் என்ற கூட மாயாஜால உலகம் இருக்கு. பக்தர்களை யாராலையும் போக முடியாது, அடியார்களாலையும் போக முடியாது, யாராலையும் போக முடியாது. சித்த புருஷர்கள் போயிருக்கலாம், ஏன்னா அவங்களுக்கு பகவானுடைய சக்தி இருக்கிறதுனால. ஆனால் ஆதிவாசிகள் யாரா இருந்தாலும் போகலாம், ஏன்னா ஆதிவாசிகளுக்கு தான் இந்த மலையின் சொந்தம் அப்படின்ற மாதிரி ஆதிவாசிகளுக்கு பகவான் அந்த ஒரு இதை சக்தியை கொடுத்துருக்குறோம். மற்றபடி யாராலையும் போக முடியும். அதே மாதிரி இந்த அபூர்வ மூலிகைகளும் இங்க நிறைய இருக்கு. நிறைய அந்த இடத்துல இருக்குங்க, நம்மளால போய் பார்க்க முடியாது, இல்ல பார்த்தா தானே சொல்ல முடியும். போய் பார்க்கறதுக்கான வாய்ப்பு இல்ல. இறந்த உயிரை திரும்ப மீட்டு வருவதற்கான மூலிகை அங்க இருக்கு. அது ஆமா, சீதாவனத்துல இருக்கு. அது அங்க வந்து தெரிஞ்சவங்க போனா எடுக்க முடியும், யாராலையும் தனியா போக முடியாது. ஆதிவாசி துணை கொண்டு போய் அந்த மூலிகையும் கண்ணால உங்களால் பார்க்கவும் முடியாது. அது ஒரு சில மந்திர கட்டுகள் கட்டி இருப்பாங்க. அந்த மந்திர கட்டுகளை விளக்கினால் ஒழிய அந்த மூலிகை நமக்கு கண்ணுக்கு தெரியுது.